இந்த வீடியோல அர்பன் கம்பெனியோட ஐபிஓ பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அர்பன் கம்பெனியோட ஐபிஓ வந்து செப்டம்பர் 10th ஓப்பன் ஆகி செப்டம்பர் 12th க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் வந்து செப்டம்பர் 15th. இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 98 ரூபால இருந்து 103 ரூபா வரைக்கும் இருக்கும். டோட்டலா 1900 கோடிக்கு ஐபிஓ இஷ்யூ பண்றாங்க. இதுல 472 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ, 1428 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல். நீங்க இதுல மினிமமா ஒரு லாட்ல இருந்து அப்ளை பண்ணலாம். ஒரு லாட்டுக்கு 145 ஷேர் கிடைக்கும். ஒரு லாட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 14,935 ருபீஸ் இருக்கு. நீங்க மேக்சிமமா ஒரு பேன் கார்டுக்கு 33 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஐபிஓ ஓபன் ஆன ஃபர்ஸ்ட் டேவே கிட்டத்தட்ட 3.29 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியமும் இந்த ஐபிஓக்கு கிட்டத்தட்ட 37% இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸா கம்பெனியோட அசெட், ரெவன்யூ அண்ட் நெட்வொர்க் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதுல 3 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து வெறும் 20% தான் வச்சிருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த கம்பெனி ரீசெண்டா தான் ப்ராஃபிட்டபிள் ஆயிருக்கு. 2023ல கிட்டத்தட்ட 312 கோடி லாஸ் பண்ணிருக்காங்க. 2024ல கிட்டத்தட்ட 92 கோடி லாஸ் பண்ணிருக்காங்க. 2025ல தான் 239 கோடி ப்ராஃபிட்டே பண்ணிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் வந்து இந்த கம்பெனியோட பிஇ வந்து 60க்கு மேல இருக்கு. ஆல்ரெடி ஓவர் வேல்யூவேஷன்ல தான் லிஸ்டிங்கே பண்றாங்க. பர்சனலா நான் இந்த கம்பெனியோட ஐபிஓல லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். மினிமமா 35ல இருந்து 40% ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க இந்த கம்பெனியோட ஐபிஓல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.